சிந்து தோசை ஊற்றினா பார்ட் செகண்ட் பார்க்க போகிறோம். நான் சட்னி தொட்டு சாப்பிட்றேன்னு தான் சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு பூண்டு மேலே குழம்பு வச்சுட்டாங்க. அங்கே பாருங்க பூண்டு மேலே குழம்பு எங்கள் அம்மா கையால் வச்சுது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு. சரிங்களா, நல்லா வந்து பூண்டு பார்த்திங்களா, பூண்டு மிளகு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. தக்காளி வெங்காயம் போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து தக்காளி போட்டுருந்தாங்க. இன்னும் நல்லா ஸ்லூமில் காமிக்கிற மாதிரிங்க பூண்டு மிளகு குழம்ப. சரிங்களா, பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லாக முழுசாக போட்டுக்கோங்க பூண்டுலாம். வாங்க அதை ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம வந்து தோசையை எடுத்து பூண்டு மேலே குழம்பு எடுத்து ஓரத்தில் வச்சு சாப்பிட போகிறோம். டீப்பா அம்மா என்ன சொல்ல கேட்குறாங்க. டீப்பாம்மா, எங்கள் அம்மா செஞ்ச பூண்டு மேலே குழம்பு யாராவது வேணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசாகம் நாங்க உங்களுக்கு வைக்கோங்க பாருங்க. நிஜமாக சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட அப்படியும் செம்மையாக இருக்கு. பூண்டு மிளகு அதெல்லாம் நான் பூண்டு மேலே குழம்பு எங்கள் அம்மா விட்டு ஒரு நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். நிஜமாகவே செம்ம சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா, அம்மா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதோ பாருங்க எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா செஞ்ச குழம்பு தான். நிஜமாகவே நல்லாயிருக்கு. இதோட உங்களால் நாளைக்கு நான் ஹோம் டூரில் பார்க்குறேன். பாய்.